வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அத்தியாயத்தில் பயிற்சி 2.1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும் என நிறுவுக. தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் இப்போ நம்ம 2, 3ன்னு எடுத்துக்கிறோம். 2, 3 எடுத்தோம். 2 வந்து என்னது, ஒரு இரட்டைப்படை எண். 3 வந்து ஒரு ஒற்றைப்படை எண். இது ரெண்டையும் பெருக்கிறோம். 2, 3, 6. 6 வந்து என்ன 2ஆல் வகுபடுமா? கண்டிப்பாக வகுபடும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த கணக்குப்படி பார்த்தா தேற்றத்தில் மாதிரி நிறுவுகன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டினில் இது கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து 2ங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், n-1 நம்மளாம் எடுத்துக்கிறோம். அடுத்து 3ங்கிறத என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து அடுத்தடுத்த 2 எண்களை எடுத்துக்கிறோம். அடுத்தடுத்த இரு மிகை முழுக்களை என்ன எடுத்துக்கிறோம், நம்ம n-1, n என்க நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இதனோட பெருக்கல் பலன் வந்து n-1 இன்ட்டு n ஸ்கொயர்டு மைனஸ் n. இதுதான் இதனோட பெருக்கல் பலன். இது வந்து 2ஆல் வகுபடுமா அப்படின்னு நிரூபிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் 1. கேஸ் 1னா தமிழ் எழுதணும்னா நீங்கள் வந்து நிலை 1ன்னு எழுதிக்கோங்க, இல்லை கேஸ் 1 போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எண்ணுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இரட்டைப்படை எண் கொடுக்குறேன். இரட்டைப்படை எண்ணா என்னது, நம்ம வந்து 2Tன்னு கொடுப்போமா, இல்லை 2Qன்னு எதுனாலும் கொடுத்துக்கோங்க. 2Tன்னு கொடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம என்னது, n ஸ்கொயர்ட் மைனஸ் n. n ஸ்கொயர்னா என்னது, 2T த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2T. எண்ணுக்கு பதிலாக கொடுக்குறேன். அப்படின்னா என்ன வரும், இங்கே 4T ஸ்கொயர்டு மைனஸ் 2T. இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 2T காமனாக இருக்குது. வெளியே எடுத்துக்கோ. வெளியே எடுத்தேன்னா என்ன வரும், 2T மைனஸ் 1ன்னு வருது. 2T மைனஸ் 1. இப்போ வந்து இதை வந்து என்ன எழுதலாம், இதுக்கு சம் நம்ம வேறு நம்பர்ஸ் ஏதாவது கொடுப்போம். ஏன்னா வகுபடுங்கும்போது நம்ம கண்டிப்பாக இது வகுபடும். ஆனால் நீங்கள் குழப்படியை வந்துருங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன செய்கிறோம், இதுக்கு வந்து Pன்னு நேம் கொடுத்துக்குவோம். 2P. இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதா, n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு 2P அழகாக வந்துருச்சு. அப்போனா இது ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன எழுதிடலாம், n ஸ்கொயர் மைனஸ் 1 2ஆல் வகுபடும். n ஸ்கொயர் மைனஸ் 1 என்பது 2ஆல் வகுபடும். இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், ரெட்டையன் எடுத்துருக்கோம். இப்போ இதே இதில் வந்து ஒற்றையன் எடுக்கிறோம். கேஸ் 2. கேஸ் 2ல் வந்து நம்ம ரெட்டையன் எடுக்கும்போது என்ன வரும், n ஈக்குவல் டு 2T ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். 2T ப்ளஸ் 1. அப்படின்னா என்ன வரும், இதுக்கு இதை வந்து பிரதியிரும். n ஸ்கொயர் மைனஸ் n-க்கு பிரதியிரும். 2T ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2T ப்ளஸ் 1. இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 2T ப்ளஸ் 1 இருக்குதா, காமனாக எடுத்துக்கிறோம். காமனாக எடுத்தால் இங்கே என்ன இருக்கும், 2T ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும், அங்கே மைனஸ் 1 இருக்கும். ரெண்டு கேன்சல் ஆகிருமா? அப்படின்னா என்ன வரும், 2T இன்ட்டு 2T ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். இங்கே ஏற்கனவே P கொடுத்துட்டோம், இங்கே Q கொடுத்துக்குவோமா? சரி, Q கொடுக்குறோம். Q கொடுத்தோம்னா என்னது, T இன்ட்டு 2T ப்ளஸ் 1 ஈக்குவல் டு Q. Qன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 2Q. அப்படின்னா என்ன வரும், n ஸ்கொயர் மைனஸ் n ஆனது 2ஆல் வகுபடும். 2ஆல் வகுபடும். வகுபடும்னா என்ன அர்த்தம், நிரூபிக்கப்பட்டது. என்னது நிரூபிக்கப்பட்டது, மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும். நிரூபிக்கப்பட்டது. புரியுதாம்மா? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.